கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதத்தில் சாதிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும் பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடைசி நாட்கள், அந்த கடைசி நாட்கள் ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வருகை வரும்போது கர்த்தருடைய ரகசிய வருகை இருக்கிறது, பகிரங்க வருகை இருக்குது, இந்த மாதிரி வருகைகள்லாம் இருக்குது. நீங்களும் நானும் நிர்விசாரமாகவோ அல்லது அதை குறித்து உணர்வற்றவர்களாகவோ இருக்கவே கூடாது. ஒரு நாளும் அவரால் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் எங்க வரும் அப்படின்னா, பர்வதங்களின் கொடுமுடியில ஸ்தாபிக்கப்படும். கொடுமுடி அப்படின்னு சொல்லும் போது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு உயர்ந்த இடம், அங்கே ஸ்தாபிக்கப்படும். பர்வதம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பர்வதங்களின் கொடுமுடி அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த பர்வதங்களின் அப்படின்னு சொல்லும் போது நாம் எல்லாரும் அவருடைய பர்வதங்களா இருக்கிறோம். அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருக்குள்ள இருக்கிற வித்து, அந்த வித்து என்ன செய்யணும், எல்லாம் கூடி ஒரு நாள் ஸ்தோத்திரம் அந்த பர்வதங்கள்ல கூட்டப்படும், கொடுமுடியில கொண்டு போகப்படுவோம். ஆண்டவர் வரும்போது அவர் அழைத்து கொண்டு போவார். சொன்னா 2 பேர் மாவரைச்சிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் வந்துருவாங்க. 2 பேர் எந்திரத்தை சுத்திட்டு இருப்பாங்க, ஒருத்தர் வந்துருவாங்க. 2 பேர் வயல்ல நிற்பாங்க, ஒருத்தர் வந்துருவாங்க, ஒருத்தர் நிற்பாங்க. அப்போ இந்த உலகம் தான் பார்ப்போம், சகல ஜனங்களும் அது பார்ப்பாங்களாம். ஆண்டவர் அந்த ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க. அப்போ கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். சபையில நம்ம எல்லாம் கூட்டிட்டு இருப்போம், அப்படியே ஆராதனை பண்ணிட்டு இருப்போம். எப்போ வருவார் தெரியாது, திடீர்னு எடுத்துட்டு போயிடுவார், அப்படி கூட்டிட்டு போயிடுவார். நொடி பொழுதுல, மின்னல் வேகத்துல அப்படி சட்டன்னா தூக்கிட்டு போயிடும். அப்படி போகும்போது கொடுமுடியில உயர்ந்த பர்வதங்களில் பர்வதங்களின் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பர்வதம், ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும். அப்பொழுது ஸ்தோத்திரம், மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படுவோம். ஜாதிகள் எல்லாம் அப்பொழுது ஓடி வருவார்கள். அல்லேலூயா. எல்லா ஜாதிகளும் அப்பொழுது ஏதாவது போயிடலாம், அப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம் ஓடி வருவார்கள். ஒருவேளை அன்னைக்கு ஆண்டவர் இறக்கப்பட்டு நிறைய பேருக்கு ரட்சிப்பு கொடுப்பாரா இருக்கும், தெரியாது. அன்னைக்கு உடைந்த உள்ளத்தோடும் அவர்கள் நொறுங்கின இதயத்தோடும் வருவார்கள் என்றால் ஆண்டவர் ஒருவேளை ரட்சிப்பு கொடுத்துருவார் போல. கர்த்தர் மகிமை உண்டாகும். அதனாலதான் பரதேசி கள்ளர்களை 2 சிலுவையில் அடைக்கப்படும் போது, இயேசு அறையும் போது 2 பக்கமும் 2 கள்ளர்கள் அறைந்திருந்தார்கள். ஒருவன் சொன்னா இவர் இப்படி அப்படி இப்படின்னு சொன்னா, அடுத்தவன் சொன்னா நாம பாவம் செய்திருக்கோம், இவரை ஒரு பாவம் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை, நீர் என்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னையும் நினைத்து கொள்ளும் என்று சொன்னான். அவர் உடனே சொன்னார், இயேசு அந்த சிலுவையிலிருந்து, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய்ன்னு சொன்னார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த உடனே அவன் பரதேசி என்ற ஒரு இடம் இருக்கிறது, அங்க இருப்பாய்ன்னு சொன்னார். பரலோகத்துக்கு போக முடியாது, பரதேசில இருப்பார். திரும்ப அவனுக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு அப்படிப்பட்ட ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மற்ற அதுல இருந்து வந்தவர்கள் எல்லாம் இங்க பரதேசில இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் போய் பிரசங்கித்து திரும்ப அவர்களை எல்லாம் கூட்டி சென்றார்.